அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 18/3/2025 பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சதுர்த்தி திதி இரவு 10:09 வரை, பின்பு தேய்பிறை பஞ்சமி. சுவாதி நட்சத்திரம் மாலை 5:52 வரை, பின்பு விசாக நட்சத்திரம். சித்தயோகம் மாலை 5:52 வரை, பின்பு மரண யோகம். சங்கடகர சதுர்த்தி விரதம், விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், 3இல் செவ்வாய், 2இல் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சூரியன் ராகு சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்களின் உதவியானது மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு முடிவு கிடைத்து மன அமைதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த வேலை பளு எல்லாம் சற்று குறைந்து மன நிம்மதியுடன் பணிபுரிய முடியும். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலங்களை அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன், 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்வில் படிப்படியான வளர்ச்சி ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் அதன் மூலமாக ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். குரு 11இல் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் குறிப்பாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் மன அமைதியை குறைக்கும்.
அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்வில் பல்வேறு வளர்ச்சிகள் இருக்கும். உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதும் 6இல் சனி 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நேரமாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு ஏற்றத்தை அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6இல் சூரியன் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் சற்று குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடினமான பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் 8இல் சஞ்சரிப்பதாலும் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் பொறுமையோடு இருப்பது நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சக ஊழியருடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். உங்களின் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகள் குறைந்து மன அமைதி ஏற்படும். இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் ராகு, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள்.
இன்றைய நாளில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் 2இல் சூரியன் ராகு ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். பணி தொடர்பாக தேவையற்ற பயணங்கள் ஏற்படும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. முடிந்தவரை முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் ராகு 8இல் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். உங்களுக்கு இன்றைய நாளில் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலையாட்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்று நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.